பிரைஸ் லால் அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக அந்த வேலையை தந்தமைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்பட போகிற உடைய வார்த்தைகள் வெளிப்பட போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்குற யூடியூப் வாயிலாக கேட்குற யாவரையும் தேவன் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதித்து அவர்கள் பன்மடங்கு பெருகி உடைய வருகையில் எல்லா விதத்திலும் ஆண்டவரை தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பொறுப்படுத்துக்களும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலச்சபைங்கேலும் நல்ல பிதாவே ஆமென். உன் கையில் இருக்கிறது என்ன என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படி? உன் கையில் இருக்கிறது என்ன? வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்? அப்படி இல்லை அப்படின்னா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வாட் டு யூ ஹேவ் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். எதிரடையாகவும் பார்க்க போகிறோம், சாதகமானதும் பார்க்க போகிறோம், பாதகமானதையும் பார்க்க போகிறோம். முதல்ல உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மிடத்தில் இன்றைக்கி என்ன இருக்குது? இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கையில் வரும். இப்போ எனக்கு செல்ஃபோனு வேணும் அப்படின்னு சில பேருக்கு சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கங்க, அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அதுக்குன்னு அந்த பையன் நிறைய பிரயாசம் பட்டிருப்பான். ஒரு வேலைகளை பார்த்துலாம் சரி, பணத்தை முதல்ல சேர்த்து என்ன உடனே வாங்கிடுவான், செல்ஃபோன் வாங்கிடுவான். அப்போ அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அது இங்கே என்ன வந்துடும்? கைகளிலே வந்துடும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறபடி உன் கையில் இருக்கிறது என்ன என்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணமாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் வேதத்துலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, எதிரடையான செயல் என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நன்மையான செயல் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். என்னோட கூட வேதாகமத்தையும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தையும் திருப்பி வச்சுக்கிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சீரிய படைத்தலைவனாய் காணப்படுகிற நாகமான் என்பவன் சீரியா தேசத்தில் இருக்கின்ற ராஜாவிடமிருந்து ஒரு லெட்ரு எழுதி வாங்கிட்டு வந்து எங்கே கொடுக்குறான்? சமாரியா பட்டணத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் கொண்டு கொடுக்குறான். இஸ்ரவேல் ராஜா அதை படித்து பார்த்துட்டு என்னோட சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கொண்டு நம்மகிட்ட சொல்கிறாரு, நான் என்ன குணப்படுத்துறதுக்கு? ஏன்னா அவன்கிட்ட இருந்தது குஷ்டரோகம். அவன் உடம்பு முழுக்க சீரிய படைத்தலைவனாய் காணப்படுகிற நாகமான உடம்புல என்ன இருந்தது? குஷ்டரோகம். அப்போ இந்த குஷ்டரோகத்தை போக்குவதற்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் எழுதி கொடுத்து விட்ருக்கிறார. இதை நான் எப்படி குணமாக்க முடியும்? ஏன்னா அந்த இஸ்ரவேல் ராஜா அன்னைக்கு யாரை சார்ந்து இல்லை, தேவனை சார்ந்து இல்லை. ஆனால் அப்படினாலே பயம் உண்டாகுது. ஆனால் கர்த்தரை பிள்ளை அதே சமாரியா பட்டணத்தில் இருக்கின்ற எலிசா என்கிற தீர்க்கதரிசி இதை காதில் கேட்டபடியினால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த மனுஷனை என்கிட்ட அனுப்பும், நான் என்ன செய்கிறேன்? தேவ வார்த்தையை சொல்லி சுகமாக்க முடியும், அது கர்த்தரால் முடியும், நான் கூட சொல்லலை என்று தன்னிடத்தில் அனுப்ப சொல்கிறான். இந்த மனுஷனாகிய நாகமானும் நேர யார்கிட்ட வர்றான்? தேவ ஊழியக்காரனாகிய எலிசாவின் இடத்துல வந்து கேட்குறான், நான் என்ன செய்யணும்? என் குஷ்டரோகம் எனக்கு சுகமாகணும், சரியாகணும்னு வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான், எதையுமே சொல்லலை, கண்டிஷன் எதுவுமே பண்ணலை, நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாப்புல? நேர யோர்தான் நதியில் போய் என்ன செய்ய, 7 முறை மூழ்கி எழுந்துரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அவன் எதிர்பார்த்து வந்தது நிறைய காரியங்கள். ஏன்னா அவன் வணங்குகிற அந்த விக்கிரகத்தினுடைய கோட்பாடுகள் வித்தியாசம். அதற்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுது. அவங்க சில பரிகாரம்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த தேவ மனுஷனோ ஒன்றும் பரிகாரம் செய்ய சொல்லி எதுவுமே சொல்லலை. நேர யோர்தானில் போய் 7 முறை மூழ்கி எந்தி அப்படி தான் சொல்கிறாப்புல. இதை கேள்விப்பட்டன்னு சற்று அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அவனோடு கூட வந்த வேலைக்காரன் சொன்னான், நீ செஞ்சுத்தான் பாருமே, இதே இது வேற ஒரு பரிகாரம் சொன்னால் செஞ்சிருப்பேர்லாம், அப்போ இது நீ கீழ்ப்படிஞ்சு தான் பாருமே, என்ன தான் நடக்கும்னு பார்ப்போன்னு சொன்ன உடனே அவனும் தன்னோடு கூட வந்த வேலைக்காரனுக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்கிறான் 7 முறை. அதன் கீழ்ப்படிந்தபடியினால் அவன் சரீரம் முழுவதும் புது சரீரம் போல காணப்படுது, புது சிருஷ்டியாய் காணப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுது. இது ஒரு புறம். இப்போ அவன் சுகமாகி திருப்பி தன்னுடைய அந்த தேவ ஊழியக்காரனை கண்டு, ஐயா நீர் உம்மாலே, நான் உம்முடைய வார்த்தையினாலே தேவ வல்லமை உம்மிடத்தில் இருக்குது, அதனால் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், உமக்கு நான் ஏதாவது கொடுத்துட்டு போகணும், நான் வெறுமையாக போக விரும்பலைன்னு சொல்லி வெள்ளியும் பொண்ணு எல்லாம் என்னிடத்தில் இருக்குது, என்ன வேணும்? மாற்று வஸ்திரம் இருக்குது, எது உமக்கு வேணும்னு கேட்கும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த மனுஷன்ட்ட எதையுமே வாங்காமல் தேவ வல்லமையை, தேவ அதிகாரத்தை இலவசமாக கொடுத்து அனுப்பினார். இப்போ ஆளும் மனுஷனும் பாதி தூரம் போயிட்டான்.
போயிட்டு இருக்கும்போது இந்த எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மனுஷனுக்கு பிழைக்க தெரியல. நான் என்ன செய்வேன், எந்த மனுஷன் சுகத்தோடு தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு கடந்து சென்றானோ, அந்த மனுஷன் கையில ஏதாவது ஒன்றை வாங்குவேன். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 வசனத்தை படிச்சு பாருங்க சொல்லப்பட்டிருக்குது. அவன் கைகளிலே யார்? நாகமான், குஷ்டரோகம் பிடித்த நாகமான் கைகளிலே ஏதாவது ஒன்றை வாங்குவேன் என்று சொல்லி வேகமாய் கடந்து சென்றான். கடைசியில என்னதான் கிடைச்சது? அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் இவனுக்கு வந்ததாகத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயம், சிந்தை எப்பொழுதும் தெளிவாக காணப்பட வேண்டும். சிந்தையும் சரி, இருதயம் சரி எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். தேவன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. அதில் யார் கரெக்டாக இருந்தா, இந்த எலிசா கரெக்டாக இருந்ததுனால தேவன் ஆசீர்வதித்தார். வல்லமை, தேவ வல்லமை எலிசாவினிடத்துல இருந்தது. யாரை பார்த்தாலும் வாங்கணும்னு நினச்ச என்னது இந்த கேயாசி என்று சொல்லப்படுகிற அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் கடைசியில் என்னதான் வந்தது? குஷ்டரோகம் வந்தது. இது ஒரு காரியம். இப்போ அடுத்து 2வது ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். அது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு ஒரு இடத்துல. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற வார்த்தையின்படியே அங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அத்தனை பேர் ஜனங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். நாட்கள் கடந்து விட்டது. இப்போ ஜனங்களை வெறுமையாக அனுப்புவதற்கு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு விருப்பம் இல்லை. அவர்களை சும்மா அனுப்பக்கூடாது. அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு போக வேண்டும், களைத்து விடுவார்கள் என்று சொல்லி, நீங்கள் உங்களிடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறான். அதில் ஒரே ஒரு சீசன் சொன்ன வார்த்தை யார்? பேதுருவின் சகோதரர், உடன் பிறந்த சகோதரனாகிய அந்திரேயா சொன்ன வார்த்தை, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கைகளிலே 5 அப்பமும் 5 வாட்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இருக்கிறத என்னிடத்துல கொண்டா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அந்த பையனிடத்துல, சிறு பையன் கைகளில் என்ன இருந்ததா? 5 அப்பம் 2 மீன்கள். அதை வாங்கி ஜெபித்து சீஷர்கள்ட்ட கொடுத்து எல்லாருக்கும் பரிமாறுங்க. முதல்ல பந்தியில் எல்லாரும் உட்கார வைங்கன்ட்டார். இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. அது எப்படி இத்தனை பேர் உட்கார வைக்க சொல்கிறார? இந்த அளவுக்கு போடணும்னு நம்ம கையில் இருக்கிற பணம் கூட பத்தாத அத்தனை பேர் சாப்பாடு போடுவதற்கு. ஏனென்றால் அவர்களிடத்தில் அவிசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட சுற்றித்திருந்த சீஷர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன இருந்தது? தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் விசுவாசமும் இருந்தது. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த காரியத்தை செஞ்சார். சிறு பையன்கிட்ட வாங்கினார், ஜெபித்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டு என்ன கொடுத்தாரு? சீஷர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம கைகளில், கரங்களில் என்ன இருக்கிறதோ அதை தேவ பிள்ளைக்கு, தேவ மனுஷனுக்கு, உண்மையில் மனுஷனுக்கு அல்லது தேவனுக்கு, நான் இதை தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள். உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் கையை சுருக்கிட்டீங்கன்னா எல்லாமே சுருங்கி போயிடும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன செய்யுங்க? நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.